ஸ்ரீதேவி பூதேவி இன்றைய தினம் பக்தி வழிபாடு யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில் உள்ள பொன்மார் தியாக வினோத பெருமாள் திருக்கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த கோவில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்மார் தியாக வினோத பெருமாள் கோயிலில் 21/6/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் இரவு 6 மணி வரை 12 கிருட சேவை நடைபெறுகிறது. இந்த கிருட சேவை என்பது சீர்காழி பக்கத்தில் உள்ள திருநாங்கூரில் தை மாதம் அமாவாசை கழித்த மறுநாள் 11 கிருட சேவை தான் நடக்கும். இதை எல்லோரும் கண்டுகளித்திருப்பார்கள். ஆனால் 12 கிருட சேவை, துவாதச கிருட சேவை என்பது இப்பொழுது முதலில் இங்குதான் நடக்கிறது. அநேகமாக இந்த ஜனங்கள் எல்லோரும் வந்திருந்து இந்த 12 கிருட சேவையும் இந்த பக்கத்தில் பொன்மார்க்கு பக்கத்தில் உள்ள கிராமங்களிலிருந்து புராதன புறமாக எழுந்தருளே சேவை சாதிக்கிறார்கள். அதிலும் கரசங்கால் லக்ஷ்மி நாராயண பெருமாள் லக்ஷ்மி தேவியுடன் சேர்ந்து எழுந்தருளிருக்கிறார். பாக்கி 11 பெருமாளும் தனியாக பெருமாள் மட்டும்தான் எழுந்தருளி கிட சேவை செய்கிறார். இந்த ஒரே ஒரு பெருமாள் மட்டும் லக்ஷ்மியோட தாயாருடன் சேவை செய்திருக்கிறார். ஆகையால் அனைவரும் கண்டுகளித்து இன்புறந்து பெருமாளுடைய அனுகிரகம் பெருமாள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பக்தி வழிபாடு யூடியூபுக்கு ஆதரவளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வந்தே லக்ஷ்மி பதிம் தேவம் சங்க சக்கரகதாதரம் வித்யாமூர்த்திம் ஹயக்ரீவம் சத்யார்த்த ஞானலப்தயே அமிர்தாத்மாதமேகாத்மம் பிரதாஹரணமிவ பாஞ்சராத்ராகமாச்சாரியம் வந்தே வைகுண்ட பூபதே. எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த நம்ம பொன்மார் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ தியாக வினோத பெருமாள் கோயில் கிட்டத்தட்ட 1100 வருட பழமையான திருக்கோயிலில் இந்த வருஷம் இந்த துவாதச கருட சேவை ரொம்ப விசேஷமாக நடந்துருக்கு. எல்லா பக்த கோட்டிகளும் பெருமாளை நல்லபடியாக சேவிச்சுட்டு இருக்கா. இதனால வருஷம் இல்லை இதே மாதிரி எங்கே நடக்கிறதோ எல்லா இடத்துலையும் போய் இந்த துவாதச கருட சேவிச்சுக்கணும்னு சொல்லி பிரார்த்திக்கணும். வாக்கிய ஸ்கந்தவிய பாக்கியம். श्रीमान वेंकटनाथार्य कवितार्क केसरी वेदांताचार्य वर्यो मे सनिधत्ताम सदाकृति. இந்த பொன்மார் கிராமத்தில் ஸ்ரீ நித்திய ஸ்ரீனிவாச பெருமாள் கொலப்பாக்கத்திலிருந்து இங்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கிறார். பக்த கோடைகள் அனைவரும் இந்த உற்சவத்தில் கலந்து கொண்டு பெருமாளின் அனுகிரகத்தை அனுகரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஹரி ஓம். வந்தே லக்ஷ்மிபதிம் தேவம் சங்கசக்கர கதாதரம் வித்யாமூர்த்திம் ஹயக்ரீவம் சப்தார்த்த ஞானலப்தஜ. இன்றைய சுபதினமானது நமது பொன்மார் பகுதியில் எழுந்தருளி இருக்கக்கூடிய தியாக வினோத பெருமாள் ஆலயத்தில் 12 கருட சேவை, அதாவது துவாதச கருட சேவை மகோத்சவமானது மிகவும் சிறப்பான முறையில் நடந்து கொண்டு வருகின்றது. அந்த அமைப்பில் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெருமாளானது பூரப்பாக்கம் ஸ்ரீ பூமி நீலா சமேத லக்ஷ்மி நாராயண பெருமாள் ஆலயத்திலிருந்து பெருமாள் இங்கே நமக்கு கருட சேவையில் சேவை சாதிக்கின்றார். அது மட்டுமல்லாமல் 12 கருடன் மேலே 12 பெருமாள் தனித்தனியாக எழுந்தருளி சேவை சாதிப்பது மிகவும் விசேஷமானது. ஆகையால் பக்த பெருமக்கள் அனைவரும் இந்த கருட சேவையினை சேவித்து பெருமாளின் அருளை பெறும்படி பிரார்த்தித்துக் கொள்கிறோம். துவாதச கருட சேவை அப்படின்ற கமிட்டியானது விசேஷமா இதை ஏற்பாடு பண்ணியிருக்கு. ஒரு பெருமாள்ட சேவிச்சாலே எல்லா பலனும் கிடைக்கும்னு கருட சேவையில சொல்றது. இங்க 12 ஊர்ல இருந்து 12 பெருமாள் வந்திருக்கார். எங்களோட பெருமாள் நவநரசிம்மரும் இந்த தாழம்பூர்ல இருக்கக்கூடிய நவநரசிம்மர் கோவில்ல இருந்து கருட சேவையில இங்க விசேஷமா இருக்கா. விசேஷமா இந்த கருட சேவை கஜோந்திர மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. பண்ண பாவங்கள் எல்லாம் போக்கி எல்லா விதமான பலன்களையும் தரக்கூடியது. 12 பெருமாளையும் பிரார்த்தனை பண்ணிட்டு 12 பெருமாள்ல இருந்து 12 விதமான பலனை அறுவடை பண்றதுக்கு எல்லாரையும் வாங்கோன்னு நிர்வாகத்தின் சார்பில் விசேஷமா கூப்பிடுறோம். இல்லை இந்த காணொலியை பார்க்கிறவாலும் அந்த பலனை அடையணும்னு பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சுட்டு இந்த உற்சவத்தை நிறைவேற்றி கொடுக்கும்படி பொதுமக்கள்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறோம். விசேஷம் பக்தி வழிபாடு அப்படின்ற சேனல்ல இருந்து இதை ஒளிபரப்புற இந்த விசேஷமானது இந்த பக்தி சேனல்ல இருந்து வழிபாடு சேனல்ல இருந்து எல்லாரும் பார்த்து அதனோட பலனை எடுத்துக்கணும் அப்படின்றதா அடியேனும் சார்ந்து பிரார்த்திச்சுக்கிறேன். விசேஷம். எங்களோட பெருமாள் கனகவல்லி நாயகா சமேத ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் காஞ்சிவாக்கம். பெருமாளை பிரார்த்திக்கிறவர் எந்த குறையும் இல்லாமல் எல்லாரும்
நல்ல பக்தி. பெருமாள் பிராச்சீன பெருமாள் கருட வாகனத்தில் இன்று காட்சியளிக்கிறார். அனைவரும் எழுந்தவர்களை பெருமாளை பிரார்த்திக்கப்படி கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் பழைய பெருங்குளத்தூர்ல பெருமாள் எழுதியிருக்கார். கருட ஆழ்வார்ல பெருங்குளத்தூர்ல இருக்கு, பழைய பெருங்குளத்தூர்ல இருக்கு பெருமாள் எழுதியிருக்காருங்க. வரதராஜன் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் சித்தாலப்பாக்கம் இன்றைய தினம் பொன்மார் தியாக வினோத பெருமாள் சன்னதியில் நடைபெறும் 12 கருட சேவையில் எழுந்தருளி சேவை சாதிக்கிறார். 1000 வருடங்கள் பழமையான இந்த கோவில், அந்த கோவிலினுடைய கருட சேவையில் இன்று வைகுந்தநாதனாக பெருமாள் சேவை சாதிக்கிறார். கடந்த வருடம் மாம்பாக்கத்தில் நடந்த 13 கருட சேவையில் சேவை சாதித்தார். இந்த வருஷம் பொன்மார் கிராமத்தில் தியாக வினோத பெருமாள் சன்னதியில் நடைபெறும் 12 கருட சேவையில் 12 ஊர் பெருமாள் எல்லா 1000 வருஷத்து கோவில் அவெல்லாம் வந்து இங்க சேவை சாதிக்கிறார். எல்லா பக்தர்களும் வந்து இந்த பெருமாளை வந்து தரிசனம் செய்து செல்கின்றனர். பெருமாள் வேங்கடமங்கலம் திருவேங்கடநாத பெருமாள் வேங்கடமங்கலம் ஊரில் உள்ள அமைந்துள்ள திருவேங்கடநாத பெருமாள் ஆலயத்திலிருந்து பெருமாள் கருட சேவை வந்து ஏராளமான பக்தர்களெல்லாம் பெருமாள் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார். எல்லாருடைய பக்தர்கள் அனைவருக்கும் எல்லா விதமான சௌபாகியங்களும் கிடைக்குமாறு பெருமாளை பிரார்த்தனை பண்ணியிருக்கிறோம். ஊர் நலனுக்காக பெருமாள் இங்கே வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கார். வேங்கடமங்கலம் பார்த்தீங்கன்னா திருவேங்கடமங்கலம் பொன்மார் டு கண்டிகை செல்லும் சாலையில் அமைந்துள்ள வேங்கடமங்கலத்தில் உள்ளது. கோவிலுடைய விசேஷம் பார்த்தீங்கன்னா 450-500 வருஷம் முன்னான பழமையான கோவில். அனைவரும் வந்து பெருமாளுடைய அனுகிரகத்தை பெருமாறு கேட்டுக்கிறோம். மூலவர் பார்த்தீங்கன்னா திருமலை திருப்பதி பெருமாள் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி அங்கே இருப்பார். அதனால எல்லாரும் வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணி சேர்த்துக்கோங்க. கல்யாண தடைகள், திருமண தடைகள், உத்தியோக அபிவிருத்தியர்த்தம் சகல விதமான பிரார்த்தனைகளுக்கு பெருமாள் நம்ம அனுகிரகம் பண்ணுவார். அது வந்து பிரார்த்தனை ஸ்தலம். வேங்கடமங்கலம் பெருமாள் கோவில் வந்து பிரார்த்தனை ஸ்தலம். எல்லாம் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஜெய் ஸ்ரீராம். மேலவாகத்தில் பெருமாள் கருட சேவையோட அலங்கார சேவை செய்கிறார். உத்தரபாக்கியம் அனுகிரகம் பண்ணுவார். எல்லாரும் விசேஷமாக வந்து சேவிச்சுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப விசேஷமான பெருமாள் வந்து சேவித்து அவரோட அனுகிரகத்தை கேட்டுக்கொள்கிறோம். ஆமாம், இப்போதான் 18ஆம் தேதி கோயில் கும்பாபிஷேகம் சம்பரோஷம் நடந்தது. மண்டலாட்சம் நடக்கிறது ஆகஸ்ட் 5. பக்தர்கள் எல்லாரும் சாயங்காலம் 5 மணிக்கு திருமஞ்சனம் நடைபெறும். எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஜெய் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. சேவிச்சுக்கோங்க. நவ நரசிம்மர் தாழம்பூர் பிரகல்லாத வரதன் 9 நரசிம்மருக்கு ஒரே உற்சவர். கேட்கக்கூடிய வரத்தை தரக்கூடிய பிரகல்லாத வரதர் நவ நரசிம்மர் தாழம்பூர். கடந்த அட்சய திதி அன்னைக்கு விசேஷமா தாயாரால 28,000 பேருக்கு கல்யாணம் பூர்த்தி ஆச்சுன்னு விசேஷ திருக்கோலம் பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது. பிரார்த்தனா ஸ்தலம். எல்லா விதமான பிரார்த்தனையும் பெருமாள் நிறைவேற்றி பண்ணி வைக்கிறார். அவசியம் வந்து பெருமாள் சேவிக்க வேண்டியது விசேஷம். பிரகல்லாத வரதர் தாழம்பூர். ஜெய் சீதாராம். அஸ்மத் குரு பரம்பராபியோ நமஹ. இப்பொழுது நமது பொன்மார் கிராமத்தில் விசேஷமாக 12 கருட சேவை நடந்து கொண்டிருக்கின்றது. அதில் அடியனுடைய திருக்கோவில் பெருமாளான ஸ்ரீ ராமாஞ்சநேயர் திருக்கோவில் அஸ்தினாபுரம் ஸ்ரீ ராமர் சுவாமி திருக்கோயிலில் இருந்து நம் அடியன் பெருமாளும் ஏறியிருக்கின்றது. விசேஷம் என்ன, அடியன் திருக்கோவில் விசேஷம் என்னவென்றால் இங்கே இருக்கின்ற ராமர் சகல காரிய சித்திக்கும் அதிபதி ஆவார். அதே மாதிரி நம்ம கோவில் ஆஞ்சநேயர் பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர். எந்த ஒரு சங்கடங்கள், எந்த ஒரு கிளேசங்கள், எந்த ஒரு தோஷங்கள் இருந்தாலும் உடனே நிவர்த்தி செய்பவர். அது மட்டுமல்லாமல் அடியனுடைய கோவிலில் தாயார் பத்மாவதி தாயார் அழல்மேல் மங்க தாயார் அடி கொண்டிருக்கிறார். அதில் கல்யாணமாவாதவர்கள், விவாகமாவாதவர்கள் சேர்த்து கொண்டிருக்கிறார். அதனால் இது விசேஷமாக மஞ்சள் மாலைகள் சாற்றிக்கொண்டு திருவாங்கலை விசேஷமாக சாற்றிக் கொண்டிருக்கிறார். அதனால் இது தாயாருடைய விசேஷமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விசேஷமாக மஞ்சள் மாலை சாற்றுவதனால் அதி சீக்கிரமாக விவாகம் நடைபெறும் என்பது நமது திருக்கோவில் ஐதீகம். ஜெய ஸ்ரீ சீதாராம். பக்தர்கள் அனைவரும் இந்த கருட சேவையில் கலந்து கொண்டு பகவானுடைய அனுகிரக பெருக தென்பத்ரி சேத்திரம் என்னும்படியான திவ்ய தேச அபிமான ஸ்தலத்தில் இருந்து பெருங்களத்தூரை சேர்ந்த பத்ரி நாராயண பெருமாள் இங்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார்.
இந்த பத்ரிநாத்திலிருந்து இங்கு பிரதிஷ்டை செய்து 40 வருட காலமாக பெருமாளுக்கு உற்சவங்கள் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பத்ரிநாராயண பெருமாள் கருடாரூடனாக நம் அனைவருக்கும் சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறார். அடியேன் பத்ரிதாசன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அந்த 12 கருட சேவையில் 11 கருடத்திலும் எல்லா 11 கருடங்களும் கருடனின் மேல் பெருமாள் மட்டும் ஆவாகனம் பண்ணி எழுந்தருளி இருக்கிறார். இந்த கரசங்காலையில் எழுந்திருக்கும் லட்சுமி நாராயண பெருமாள் சன்னதி கருடனின் மட்டும் லக்ஷ்மி தனியாகவும் லட்சுமியும் நாராயணனும் சேர்ந்து எழுந்தருளி பரிபாலிக்கிறார்கள். இந்த கருட சேவையில் இது மிக விசேஷம். எந்த கோவிலிலும் இது மாதிரி சேர்ந்து அனுபவிக்க முடியாது. ஆகையால் தயவுசெய்து எல்லோரும் கண்டுகளித்து அன்பு கற்றுக்கொள்கிறோம். ஸோ இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பக்தி வைபாடு யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. இதுபோல் மற்றும் ஒரு ஆன்மீக காணொலியில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அண்ணாமலை. பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர்.